யோசிச்சு பாருங்க. இயற்பியல் அதாவது பிசிக்ஸ் அதுக்கும் 2700 வருஷம் பழைய ஒரு தீர்க்க தரிசனத்துக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? ஒன்னு சயின்ஸ், இன்னொன்னு ஆன்மீகம். சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இந்த ரெண்டையும் ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயம் இணைக்குதுன்னா நம்புவீங்களா? வாங்க, அது என்னன்னு நாம விரிவா பார்க்கலாம். இந்த விஷயத்தோட ஆழத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல சர் ஐசக் நியூட்டனோட உலகத்துக்கு ஒரு விசிட் அடிக்கலாம். அங்க ரொம்ப எளிமையான ஒரு விதி இருக்கு. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டுங்கிற அந்த விதிதான் இந்த பிரபஞ்சத்தை நம்ம பாக்குற விதத்தையே மாத்துச்சு. பகுதி 1, ஒரு சமமான எதிர்வினை. இந்த ஐடியாவை நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம். ஆனா அதோட உண்மையான பவர் அது எவ்வளோ சிம்பிளா இருக்கிறதுல தான் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த உலகத்தையே ஆளுகின்ற ஒரு முக்கியமான விதி இதுதான். இதுதாங்க அந்த ஃபேமஸான நியூட்டனின் 3வது விதி. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான மற்றும் எதிரான ஒரு எதிர்வினை உண்டு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு சக்தியும் தனியா வேலை செய்யாது. அது எப்பவும் ஜோடியா தான் வரும். இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு சுவரை தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சுவர் உங்களை திரும்ப தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல? இல்ல நீங்க கோவமா எதையாவது ஓங்கி குத்துறீங்கன்னா உங்க கைக்கும் வலிக்கும் இல்லையா? ஏன்? ஏன்னா நீங்க கொடுக்கிற அதே விசை உங்களுக்கு திருப்பி கிடைக்குது. இதுதான் பிரபஞ்சத்தோட பேலன்ஸ். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாம பார்த்த இந்த இயற்பியல் விதிய மனசுல வச்சுக்கிட்டே ஒரு டைம் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஏசாயா புத்தகத்துக்கு போகலாம். அங்கேயும் இதே மாதிரி ஒரு வினை மற்றும் எதிர்வினை வேலை செய்யறத நம்ம பார்க்க போறோம். கிமு 700ல ஏசாயாங்கிற தீர்க்கதரிசி ஒரு பெரிய பிரச்சனைய பத்தி சொல்றாரு. இஸ்ரேல் மக்கள் கடவுள் கூட செஞ்ச ஒரு ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. இதுதான் வினை. இதோட விளைவா அசீரிய பேரரசு மூலமா ஒரு தெய்வீக தீர்ப்பு வருது. இது எதிர்வினை. ஆனா கதை இதோட முடியல. அங்க ஒரு வாக்குறுதி இருக்கு. மீதியானவர்கள் திரும்புவார்கள். அதாவது முழுமையான அழிவு கிடையாது, ஒரு பாதுகாப்பு இருக்கு. பாருங்க, இந்த தீர்ப்புங்கிறது ஒரு மரண தண்டனை மாதிரி இல்ல. அத ஒரு சர்ஜரி மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு டாக்டரோட நோக்கம் நோயாளிய சாகடிக்கிறது இல்ல, நோயை நீக்கி உடம்போட முக்கியமான பகுதியை காப்பாத்துறது தான். அதே மாதிரி இங்கேயும் நோக்கம் அழிப்பதில்ல, சரி செஞ்ச பாதுகாப்பதுதான். சரி, ஒரு சுவரை தள்ளுறதுக்கும் ஒரு பழைய தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு கேக்குறீங்களா? இப்பதான் நாம இந்த 2 உலகமும் சந்திக்கிற அந்த முக்கியமான புள்ளிக்கு வரோம். இங்க பாருங்க, எவ்ளோ ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை இருக்குன்னு. நியூட்டன் விதியில ஒரு வினை, அதாவது ஒரு சக்தி, அதுக்கு சமமான ஒரு எதிர்வினைய உருவாக்குது. ஏசாயா புத்தகத்துல உடன்படிக்கை மீறல்ங்கிற வினை தெய்வீக தீர்ப்புங்கிற எதிர்வினைய உருவாக்குது. இயற்பியல்ல சக்தி பாதுகாக்கப்படுது, இங்க அந்த உடன்படிக்கை பாதுகாக்கப்படுது. கடைசியில என்ன நடக்குது? இயற்பியல்ல ஒரு சமநிலை வருது. ஏசாயா புத்தகத்துல மீதியானவர்கள் பாதுகாக்கப்பட்டு மீட்போட கதை தொடருது. இதுக்கு பேருதான் நாம ரெம்னன்ட் தியோரம்னு சொல்றோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தீர்ப்புங்கிற ஒரு சக்தி செயல்படும்போது அதே நேரத்துல பாதுகாப்புங்கிற ஒரு எதிர் சக்தியும் செயல்படுது. இதனால அந்த உடன்படிக்கை எப்பவும் அழிஞ்சு போகாது. ஒரு பக்கம் குறையும் போது இன்னொரு பக்கம் அது பாதுகாக்கப்படுது. இது ஏதோ ஏசாயா காலத்துல மட்டும் ஒரு தடவை நடந்த விஷயம் இல்ல. இந்த ரெம்னன்ட் தியரம் வரலாறு முழுக்க 4 அலகலகு விதமா திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். முதல் பரிமாணம், வரலாற்று பரிமாணம். இந்த தியரம் நிஜமான உலகத்துல பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களோட எழுச்சி வீழ்ச்சியில எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். பல வருஷங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் மக்களை பாபிலோனுக்கு நாடு கடத்துனாங்க. தேசமே சிதறி போச்சு, மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சுது. இதுதான் அந்த தீர்ப்பு. ஆனா அந்த வாக்குறுதி அழியல. ஒரு சின்ன கூட்டம், அந்த ரெம்னன்ட், திரும்ப வந்து ஆலயத்தை கட்டினாங்க. மக்கள் தொகை குறைஞ்சாலும் அவங்களோட அடையாளம் பாதுகாக்கப்பட்டுச்சு. 2வது பரிமாணம், கிறிஸ்துவ பரிமாணம். இப்ப அந்த பேட்டர்ன் இன்னும் சுருங்குது. ஒரு பெரிய தேசத்திலிருந்து ஒரு தனி நபரையும் அவரை சுத்தி இருக்கிற சின்ன கூட்டத்தையும் நோக்கி அது வருது. முதல் நூற்றாண்டுல இஸ்ரவேல் மக்கள்ல பெரும்பான்மையானவங்க இயேசுவை நிராகரிச்சாங்க. இது ஒரு பெரிய நெருக்கடி. ஆனா ஒரு சின்ன யூத ரெம்னன்ட்ஸ் மட்டும் நம்பினாங்க. அந்த 12 சீடர்களும் அவங்கள பின்தொடர்ந்தவங்களும் தான் திருச்சபையோட அடித்தளமா மாறினாங்க. மறுபடியும் பாருங்க, ஒரு சின்ன விசுவாசமான கூட்டம் மூலமா அந்த உடன்படிக்கை தொடருது. 3வது இறுதிக்கால பரிமாணம். இந்த தியரம் எதிர்காலத்தை பத்தியும் பேசுது. உலகத்துல பெரிய கஷ்டங்கள், நெருக்கடிகள் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த புயலுக்கு நடுவுலையும் அந்த வாக்குறுதிகள் அப்படியே இருக்கும். அழிவு எப்பவுமே முழுமையா இருக்காது.
உலகத்தோட இறுதி காலத்தை பத்தி சொல்ற தீர்க்க தரிசனங்கள்ல கூட இந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப வருது. அதாவது ஒரு பெரிய நெருக்கடி வரும், கடுமையான தீர்ப்பு வரும். ஆனா எப்பவுமே ஒரு விசுவாசமான கூட்டம் தப்பிச்சு கடைசில ஒரு புது தொடக்கத்துக்கு வழிவகுக்கும். அந்த பாதுகாப்பு கொள்கை எப்பவுமே இருக்கு. கடைசியா 4வது பரிமாணம், தனிப்பட்ட நிலை. இந்த பெரிய வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டு அது தனிப்பட்ட மனுஷங்களோட வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். எலியாங்கிற தீர்க்கதரிசி நான் ஒருத்தன்தான் விசுவாசமா இருக்கேன்னு நினைச்சப்போ கடவுள் இல்ல, உன்ன மாதிரி இன்னும் 7000 பேரை நான் பாதுகாத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. வரலாறு முழுக்கவே கடவுளோட திட்டங்கள் பெரிய கூட்டத்தால இல்ல, விசுவாசமா இருக்கிற சின்ன கூட்டத்தால தான் முன்னெடுத்துட்டு போகப்பட்டிருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுது? எண்ணிக்கை குறையறதுனால உடன்படிக்கை அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. சரி, இயற்பியல்லையும் சரி, ஆன்மீகத்திலயும் சரி, வரலாற்றுலயும் சரி, திரும்ப திரும்ப வர்ற இந்த கொள்கையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய கடைசி பாடம் என்ன? இந்த ரெம்னன் தீரம் எத்தனை பேர் இருக்காங்கங்கறத பத்தினதில்ல, யார் இருக்காங்கங்கறத பத்தினது. வெறும் எண்ணிக்கைய காப்பாத்துறதில்ல, அந்த வாக்குறுதிய சுமந்துகிட்டு போற, வம்சாவளிய தொடர்ற, எதிர்காலத்தை உருவாக்குற ஒரு தரமான மையத்தை பாதுகாக்கிறது தான் முக்கியம். குவாலிட்டி தான் குவான்டிட்டியை விட முக்கியம். கடைசியா நம்ம 2 அற்புதமான இணை கொள்கைகளை பார்க்கறோம். நியூட்டனோட விதி சொல்லுது, சக்தி என்னைக்கும் அழியாது, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும். ஏசாயாவோட ரெம்னன் தியரம் சொல்லுது, உடன்படிக்கை என்னைக்கும் அழியாது, அது சுருங்கும், ஆனா பாதுகாக்கப்படும். ஒன்னு நம்ம பௌதிக உலகத்தை ஆளுது, இன்னொன்னு மீட்பின் கதையையே ஆளுது. இது நம்மள ஒரு கடைசி கேள்வியோட விட்டுட்டு போகுது. நெருக்கடி, அதைத் தொடர்ந்து ஒரு குறைப்பு, ஆனா அதே நேரத்துல ஒரு பாதுகாப்பு. இந்த பேட்டர்ன் எல்லா இடத்திலும் இருக்குதுன்னா, இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல, நம்ம சமுதாயங்கள்ல, ஏன் நம்ம சொந்த வாழ்க்கையில கூட இது எங்க நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு நன்றி.